ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னா மொரட்டு சிங்கிள் தோசை. வேலண்டைன்ஸ் டேக்காக நம்ம ஸ்பெஷலான இந்த தோசை ரெசிபி நம்ம பண்ண போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். தோசை மாவில் ஆக்டிவேட்டட் சார்கோல் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி தோசை சுட்டு எடுத்தாச்சுன்னா இந்த மொரட்டு சிங்கிள் தோசை ரெடி ஆயிரும். ஸோ இப்போ அடையார் ஆனந்த பவனில் வந்து இது ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி யூடியூப்பில் நிறைய ஃபுட் ரிவ்யூஸை தான் இந்த தோசையை சாப்பிட்டுட்டு ரிவ்யூ அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஆக்டிவேட்டட் சார்கோல் பார்த்தீங்கன்னா அமேசானில் கிடைக்குது. நான் இப்போ ஒரு பேக்கெட் காட்டணும் தெரியுமா, அந்த மாதிரி பேக்கெட் கிடைக்கும். 200 ருபீஸ் அந்த மாதிரி இருக்கும். ஃபுட் கிரேட் அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க, அதை பார்த்து வாங்குங்க. ஏன்னா ஸ்கின் கேருக்கும் வந்து ஆக்டிவேட்டட் சார்கோல் வந்து அமேசானில் விற்கிறாங்க. ஸோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 கப் தோசை மாவுக்கு. ஏன்னா அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா அது உடம்புக்கு நல்லது கிடையாது, அளவாக தான் சாப்பிட்ணும். ஸோ ஆக்டிவேட்டட் சார்கோல் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுதுன்னா உடம்புக்குள்ளே போய் உடம்புக்குள்ளே இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே வந்து வெளியே எடுத்துரும். ஒரு வாரத்துக்கு ஒரு தோசை சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகும்னா நம்ம உடம்புல உள்ள மற்ற நியூட்ரியன்ஸையும் இது அப்சர்வ் பண்ணிடும். ஸோ கார்பனுக்கு வந்து இந்த நியூட்ரியன்ஸு டாக்ஸின்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் இதை நம்ம அளவாக தான் சாப்பிட்ணும், ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடாது. நிறைய மில்க் ஷேக்கு, அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ், இதில் கூட அந்த ஆக்டிவேட்டட் சார்கோலை மிக்ஸ் பண்ணி பிளாக் கலர் ட்ரிங்க் மாதிரி சாப்பிட்றாங்க. ஸோ நிறைய ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து பிளாக் கலர் டிஷ்ஷஸ் நிறைய இதில் வந்து இந்த ஆக்டிவேட்டட் சார்கோல் தான் யூஸ் பண்ணுறாங்க மெயினாக. ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பேக்கரியில் கூட நிறைய பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப பிளாக்காக இருக்கும். ஸோ நம்ம கலர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த மாதிரி ஆக்டிவேட்டட் சார்கோல்ஸும் இப்போல்லாம் ஆட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தோசை மாவில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு மாதிரி கிரேயிஷ் கலர் வந்துடுச்சு. இதை நம்ம சுட்டு எடுக்கும்போது நல்லா பிளாக் கலரில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மொரட்டு சிங்கிள் தோசைன்னு ஏன் பேர் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டேயில் ஆளே கிடைக்காம பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு சுற்றிட்டு இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு டெடிகேட் பண்ணுறதுக்கு தான் அந்த மொரட்டு சிங்கிள் தோசை. வாங்க பற்ற வைக்கலாம். அடுப்பை சொன்னேன், பற்ற வச்சாச்சு. இப்போ வந்து தோசைக்கல் நல்லா கருகருன்னு இருக்குது, மொரட்டு சிங்கிள் மாதிரி. அதில் நம்ம அந்த மாவை ஊற்றி நல்லா நார்மல் தோசையை ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா ஆயில் ஊற்றி நல்லா ரோஸ்டடாக கிறிஸ்பி ஸ்ப்ரையை நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி தான் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி லேட் நைட் தான் பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சுவலாக. இதை நம்ம எப்படியாவது சீக்கிரமாக அந்த வீடியோ போடணுன்ட்டு. ஸோ நான் கெட்சப் வச்சு சாப்பிட்டேன். கெட்சப் வச்சு சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இந்த தோசையை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ்னால நார்மல் தோசை மாதிரியே தான் இருந்துச்சு. ஆனால் இதில் அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா அந்த கார்பன் இருக்குது, அதாவது சார்கோல் இருக்குது. இது வந்து உடம்புக்குள்ளே போய் உடம்புல இருக்கிற கெட்ட விஷயங்கள்லாம் வந்து அப்சர்வ் பண்ணி வெளியே எடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில, ஆனால் நிறைய இதில் நான் படித்து பார்த்தேன், எல்லாத்துலேயுமே அது போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தோசை ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் கடையில் செய்கிற மாதிரி கோன் தோசை மாதிரியே எடுத்து பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது நம்ம அதை சாப்பிட்டு பார்க்குறதுக்கு. ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான டிஷ் ட்ரை பண்ணுறது. ஜென்ரலாக நான்வெஜ் ரெசிபீஸ் தான் ட்ரை பண்ணுவேன். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய ரெசிபீஸ்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க நம்ம தோசையை சாப்பிட்லாம். ஸோ நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு இருக்குது, பார்க்குறதுக்கே கருகருன்னு இருக்குது தோசை, சிங்கிள் தோசை. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா முறுமுறுன்னு இருக்குது. நல்லா நார்மல் தோசை தான், வேறு எந்த டேஸ்ட் டிஃப்ரென்ஸும் தெரியல. ஸோ இது குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், அதுவும் ரொம்ப அளவாக கொடுங்க, அதிகமாக கொடுத்துறாதீங்க. எனக்கு இது எந்த அளவுக்கு ஒத்துக்கும்னு தெரியாது எல்லாருக்குமே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து அடையார் ஆனந்த பவனில் போய் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய ஃபீட்பேக்கில் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. என்னோடய ரெசிபி நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே, எஸ்பெஷலி ஃபார் மொரட்டு சிங்கிள்ஸ். பை.